தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது உண்மையிலேயே மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் தமிழகத்தில் இல்லை என்ற உணர்வோடே ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியினுடைய முதல் நிலையிலே இருக்கின்ற தமிழகத்தினுடைய தலைவர் முதல் மாவட்டத்திலே இருக்கின்ற தலைவர்கள் முதல் வட்டார நகரத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் முதல் கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் காவல்துறையினுடைய கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? ஏன் தவறு செய்பவர்களை முறையாக தண்டிக்கவில்லை? அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் தமிழகத்திலே இல்லை என்ற காரணத்தினால்தான் இது போன்ற கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கெல்லாம் அடித்தளம் ஒன்று, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் அதிகாரப்பூர்வமாக ஒரு நேரம், ஆனால் அதனை தாண்டி திறந்து கிடக்கின்ற பல மணி நேரங்கள். 2, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3, கள்ளச்சாராயம். இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இந்த அரசால் முடியாது. எனவே முதல் படியாக தமிழகத்திலே டாஸ்மாக் கடைகளை சரிபாதியாக குறைக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. போதைப் பொருள் நடமாட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும். தவறு செய்பவர்கள் கடும் தண்டனைக்கு உட்பட வேண்டும். காவல்துறை கைகள் கட்டப்படக்கூடாது. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியாத தமிழக அரசு இதை மறைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசின் மீது குறை கூற தொடங்கி இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அவருடைய கடமை. மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், குறைகளை நிறையாக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை கூறக்கூடிய மிக உயர் கூட்டம், முக்கியமான கூட்டம் டெல்லியிலே நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு போய் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி இன்றைக்கு முதல்வர் அவர்கள் நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன், டெல்லிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், கோரிக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? உங்களுடைய கடமையை நீங்கள் தட்டி கழிக்கின்றீர்கள். இதன் மூலம் அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். வாக்கு வங்கி அரசியலாக இதை மாற்ற நினைக்கிறீர்கள். இது வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய பயனுள்ள முறை கிடையாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்க இந்த தூர் வாரும் விஷயத்திலே இந்த அரசு விவசாயிகளில் ஏமாற்றி இருக்கிறது. தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது. கடைமடை பகுதியிலே தண்ணீர் முறையாக வந்து சேரவில்லை என்றால் அதற்கு காரணம் வெட்ட வெளிச்சமாகிவிடும். தூர்வாரல் முறையே சரியே வெளிப்படைத்தன்மையோடு இல்லை என்று அதை ஏற்கனவே எல்லா டெல்டா மாவட்டத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை இந்த முறை இந்த தண்ணீர் முறையாக போய் சேராமல் உறுதிப்படுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது.